ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா முட்டை ஆம்லேட். மிலிட்ரி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி நம்ம வீட்லேயே டேஸ்டியான ஸ்பைசியான முட்டை ஆம்லேட் செய்கிறதுன்றதை வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு முட்டையை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட. நான் இன்றைக்கி ஆம்லேட் செய்கிறதுக்கு 4 முட்டை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 4 முட்டையை ஒரு அகலமான பவுலில் உடச்சி ஊற்றிக்கிங்க. அரை டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எக் பீட்டரில் இல்லைனா ஸ்பூனில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எக் பீட்டர் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். விஸ்க்குன்னு சொல்லுவாங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த மசாலா உப்பு எல்லாம் ரொம்ப நேரம் பீட் பண்ணணும். அதனால் நான் பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் விஸ்க் வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் முட்டையிலேயே ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். நல்லா உங்களுக்கு அந்த கனமான ஃபீல் வராது. சாப்பிடும் போது சாஃப்டாக இருக்கும். அதனால் நான் இப்போயே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், முட்டை நல்லா நுர பொங்குற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த ஆம்லேட் மிக்சரை நல்லா திருப்பி ஒரு தடவை ஸ்பூனில் ஊற்றுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் மசாலா ஆனியன்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ 2 முட்டை அளவுக்கு நான் ஆம்லேட் ஊற்றியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு மெத்தடு இப்போ நான் காட்டுறது. இப்போ 2 மெத்தட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் இப்போ நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஈக்குவலாக நம்ம முட்டையை நல்லா கட் பண்ணி கொடுக்கலாம் இந்த மெத்தடில். ஏன்னா பசங்க எனக்கு சின்ன சைஸ் வந்துருச்சு, உனக்கு பெரிய சைஸ் வந்துருச்சுன்னு பசங்க சண்டை போட்டுக்கோம். அதனால் இது மாதிரி ஈக்குவலாக நீங்கள் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாம் 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேர் வீட்டில் சாப்பிட்லாம். 4 சைஸாக கட் பண்ணி உங்களுக்கு ஈவனாக வரும். ஒரே சைஸில் நம்ம ஆயில் வேறு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நல்லா பஃபியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஆம்லேட் 2 நிமிஷம் தான் குக் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் 2 நிமிஷம். அதுக்கு மேலே ஆம்லேட்டை குக் பண்ணிங்கன்னா தீஞ்சு போயிடும். உங்களுக்கு கோல்டன் ப்ரௌனில் அழகாக கரெக்டாக வரணும்னா 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நான் நான்ஸ்டிக்கில் குக் பண்ணுறேன். நீங்கள் தோசைக்கல்லில் குக் பண்ணுறீங்கன்னா ஆயிலை தடவிட்டு ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆம்லேட் ஊற்றிட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டியில் ஃபஸ்ட்டு சைடெல்லாம் லைட்டாக எடுத்து விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அடியில் பாருங்கள் எவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த டைமில் நீங்கள் 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். திருப்பி போட்ட பிறகு 1 நிமிஷம். ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் ஆம்லேட் ஊற்றும் போது 2 நிமிஷம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே ஆயில் மிக்ஸ் பண்ணதால் அந்த ஆயில் ஷைனிங் நல்லா வந்திருக்கு பாருங்கள் ஆம்லேட்டில். இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் ஊற்றிருக்கோம். 2 முட்டை அளவுக்கு ஊற்றிருக்கு. ஃபஸ்ட்டு 2 முட்டை அளவுக்கு ஊற்றிட்டு இப்போ 2வது மெத்தடில் 2 முட்டை அளவுக்கு மிக்சரை ஊற்றிருக்கோம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த பேன் எடுத்து அப்படியே சுற்றி விட்டிங்கன்னா கூட அந்த ஆனியன்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடும். நீங்கள் தோசைக்கல்லில் செய்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து எங்கெங்கே ஆனியன் இல்லையோ அந்த இடத்துல தடவி விட்டுருங்க. 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது அந்த ஆயில் அப்படியே ஷைனிங்காக தெரியுது பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் நீங்கள் ஆயில் மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணியாச்சு. கரண்டியில் சைடில் எடுத்து விட்டுட்டு இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடுறதுக்கு முன்னாடி கரண்டியில் சைடில் நல்லா எடுத்து விட்டுருங்க. இப்போ திருப்பி போட போகிறேன். கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு பாருங்கள். 2 நிமிஷம் தான் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணணும். திருப்பி போட்டு 1 நிமிஷம் குக் பண்ணுங்கள் போதும் மீடியம் ஃப்ளேமில்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணும் போதே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறீங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாத பிஞ்சு போகாத ஸ்பாஞ்சியான ஒரு ஆம்லேட் கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், திருப்பி திருப்பி போடுறேன், எந்த ஒரு டேமேஜும் இல்லாத சூப்பரான செகண்ட் மெத்தட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதே மாதிரி 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அடுத்து திருப்பி போட்டு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மிலிட்ரி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஆம்லேட் நம்ம இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கோம். பேச்சுலர்ஸ் யாருன்னா இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கே இந்த ஆம்லேட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். நான் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்லேட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆலை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். மற்றும் ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. You whip up my appetite.